ஆடி மாதம் வந்தாவே ஒவ்வொரு அம்மன் கோயிலையுமே இந்த ஆடிக்கூழ் வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைப்பாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சுவாமி நெய்வேத்தியம் ஆடிக்கூழ் தாங்க. இதுக்காக பச்சரிசி குரணை, அதுக்கப்புறம் ராகி மாவு கலந்து வச்சுருக்கேன். பொங்கல் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சரிசி குரணையை போட்டுடலாங்க. இது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே ராகி மாவு வந்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் அதோட சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. இது ஷார்ட்ஸ் வீடியோ, ஃபுல் டீட்டெயில் வீடியோ எங்கள் சேனலில் இருக்குங்க. எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இந்த ஆடிக்கூழ் செஞ்சு அம்மனுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக படைச்சி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு பாருங்கள், சிம்மில் வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டோம்னா நல்லா இறுகிக்கும். அதுக்கப்புறமா அம்மனுக்கு சுவாமிக்கு நம்ம நெய்வேத்தியம் படைச்சிட்டு மிச்சம் இருக்கிற சாப்பாடை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் உப்பும் மோரும் கலந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ண இந்த ஆடிக்கூழ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்